சூப்பராக இருந்துச்சு. ஸ்டோரி எப்படின்னா, ஒரு பிளாக்காக இருக்கவங்க வந்து ஒயிட்டாக மாறினா அவங்க வந்து என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை ரிலேட்டடாக தான் மூவி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு மூவி. ஆமாம். அது எப்படின்னா, அவங்க வந்து பிளாக்காக இருக்கிறனால தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ பிளாக்கும் ஒயிட்டும் ஈக்குவல் அந்த மாதிரி அவங்க நினச்சிட்டாலே எல்லாமே ஓகே தான். ஆமாம். இல்லை, அது விஜய் ஆண்டனி படம் மட்டுமா இல்லை, எல்லாருமே ஈக்குவல் டாமினண்ட்டாக தான் இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. மைனஸ் ஒன்று இல்லவே இல்லை, எல்லாமே ப்ளஸ்ஸாக மட்டும் தான் இருந்துச்சு. பிளாக் அப்படின்றத வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. தேங்க்யூ. என்னென்னா பிளாக்காக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள நம்ம சொசைட்டிஸில் ஒதுக்குறாங்க. அது மாதிரி ஒதுக்குறனால என்ன அவங்க ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருந்தாங்க. அதான் அதில் ஃபஸ்ட்டு தெரியல, இதை வச்சு தான் எடுக்கிறாங்க, யார் யார் வில்லன் யார் ஹீரோ அது மாதிரி தெரியாது. மற்றபடி போக போக நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃபில் தெரியல, பாதி ஆஃப்க்கு அப்புறம் நமக்கு புரியுது. விஜய் ஆண்டனி சார் யூஸ்வலாகவே அவர் எவ்வளோ சூப்பராக நடிப்பார்னு தெரியும். அது மாதிரி நல்லா இருந்துச்சு. அவரை தாண்டி இன்னொரு ஆக்டர் இருந்தாங்க, அஜய், அவர் வேற லெவல். ஃபஸ்ட்டு ஹாஃபில் தெரியலை, அவர் தலையெல்லாம் ஹேர்லாம் கட் பண்ணியிருந்தனால ஸோ தெரியலை. அடுத்து நெக்ஸ்ட் ஹாஃபில் அவருக்கு லவ் ஸ்டோரி வந்துச்சு, செம்மையாக இருந்தாங்க. ஹீரோயின்ஸ் அப்படி எதுவுமே இல்லை, நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே இதாகிற மாதிரி இறக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க யாரில் கொல்றா அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆனால் அந்த படத்தில் மெயின் ஒரு கேரக்டர் இருக்காங்க, அந்த கேரக்டர் தான் வில்லன். பட் அவங்களோட தாட்டுக்கு அவங்க ஒரு ஹீரோயினாக இருக்கலாம். படம் உண்மையிலே விஜய் ஆண்டனி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மார்க்கன் அந்த டைட்டிலுக்கு தான் எனக்கு புரியல அர்த்தம். மார்க்கன் ஒருவேளை அவர் கண்ணு கோணையா இல்லைன்னு பார்த்தாலும் ஒரு பக்கம் கருப்பாக கட்டினாங்க, அதுக்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. இல்லை கதை உண்மையிலே சூப்பராக இருக்குது, யோசிக்க வச்சுட்டாங்க. ஏன்னா விஜய் ஆண்டனி போன படங்கள்லாம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. இந்த படத்தில் அதே மாரி ஒரு படிப்பே நம்ம சிந்திக்க வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சைக்காலஜி சைக்கோ மாதிரி சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி யோசிப்பான். நம்மளே இப்போ நானே இருக்கிறேன், சுற்றிக்கும்போது எல்லாக்கிற பொண்ணு தான் லைக் பண்ணுவேன். இந்த பொண்ணு அழகாக இருக்கிறா, அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி தான். கருப்பு வெள்ளை மாநிலம் எல்லாத்தையும் நம்ம லைக் பண்ணுற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லாவே கொஞ்சம் புரியாத மாதிரியே போச்சு கதை. செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்குண்டான கிளாரிட்டி சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒன்று ரொம்ப ட்விஸ்ட். ஆமாம், சொல்லப்போனால் விஜய் ஆண்டனி ஹீரோவே கிடையாது. அந்த பையனாக ஒருத்தர் வரா, அந்த பையன் சும்மா கலக்கியிருக்காரு உண்மையாக. அவனோட எக்ஸ்ட்ரானரி அந்த தண்ணிக்குள்ளே யோகா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அது பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது, அற்புதமாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் என்னடா இதெல்லாம் இப்படிலாம் சாத்தியமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வச்சுது. ரொம்ப நல்லா இருக்குது படம், பார்க்கலாம். மைனஸ்ன்னு சொல்ல போனால் அந்த பையனை ஹீரோவை போட்டு விஜய் ஆண்டனி கீழே இறக்கிருக்கலாம். விஜய் ஆண்டனி நடிச்சிடக்கூடாது. ஏன்னா விஜய் ஆண்டனிக்கு சுத்தமாக இது செட் ஆகலை. அவர் வராரு நிறைய படத்தில் பார்த்தோம், போலீஸு அடுத்தவன் என்ன பண்ணுறா இதே கண்டுபிடிக்கிறவள தான். அவர் போலீஸ் உண்மை செட் ஆகலை, வேறு மாதிரி பண்ணலாம். அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி 4 வீட்டுக்கு போகிற மாதிரி அது மாதிரி பண்ணலாம். நல்லா இருக்குது படம், கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல கதை, அவ்வளோதான். படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. டூ மச் ஆஃப் எமோஷன்ஸ் போடாமல் கட் ஷார்ட்டாக எப்படி சொல்லணுமோ அந்த த்ரில்லர் மூவி அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. அது டிஃப்ரென்ஸ்னால் இதோட ஸ்டோரி ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த சூப்பர் பவர்ஸ் இதெல்லாம் காமிக்கும் போது கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக இருந்தது. பட் அது செகண்ட் ஹாஃபில் ஒரு ஒன் லைனரில் ஜஸ்டிஃபை பண்ணும்போது அது கொஞ்சம் ஓகே அக்செப்டபுளாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த பையனோட ரோல் எழுதியிருக்காங்கல்ல, அதுவே பயங்கரமாக இருந்தது ஆக்சுவலி. ஆமாம், மூவியில் அவர் ரொம்ப அண்டர் பண்ணியிருக்காரு. விஜய் ஆண்டனி ஆக்சுவலி அவ்வளோ தெரியவே இல்லை. மற்றபடி அந்த பையனோட கேரக்டர் தான், ஹீ இஸ் மோர் லைக் அ ஹீரோ இந்த மூவி. ஸோ சூப்பராக இருந்தது. அவருக்கு அந்த ரோல் சூட் ஆகுது ஆக்சுவலி. எல்லா இடத்துலையுமே விஜய் ஆண்டனினா அது கொஞ்சம் முன்னாடியே அவரோட படங்கள்லாம் பார்த்ததுனால போர் அடிச்சிருக்கோம். பட் இது நல்லா இருந்தது. ஒரே பாட்டு தான் இருக்குது, அதுவே நல்லா இருக்குது. அந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் வைக்காமல் அன்னெசரியாக அதை ட்ராக் பண்ணாமல் இது வச்சது ஆக்சுவலி நல்லாவே இருக்குது. அவ்வளோ பெரிய ரோல் எல்லாம் இல்லை, கொடுத்த ரோல் அவங்க சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் அந்த வில்லன் ரோல் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஆவரேஜான படம் தான். படத்தில் பெருசாக பேசுகிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு, எதிர்பார்க்காம ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் அந்த கவனத்தை வந்து படத்தில் ஸ்க்ரீன் பிளேலையோ அல்லது படம் எடுத்ததுலையோ காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். விஜய் ஆண்டனி மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்காரு, ஆக்ஷன் பண்ணாமல், அது வரைக்கும் பாராட்டணும்.
பட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் வச்சு அந்த கவனத்தை வந்து அவங்க படத்தோட ஸ்க்ரீன் பிளேல வச்சு எழுதியிருந்தாங்கன்னா இன்னுமே படம் பெட்டராக வந்திருக்கும். இப்போ இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான், வரிசையாக கொலைகள் நடக்குது, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அதில் சித்தர், சூப்பர் நேச்சுரல், ஃபேண்டசி அதெல்லாம் உள்ளே கொண்டாந்துருக்காங்க. அதெல்லாம் பெருசாக கனெக்ட் ஆகலை. ஆமாம், அதுக்கெல்லாம் விளக்கம்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்க்ரீன் பிளேல வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படி தான் இருக்குது. பட் விஜய் ஆண்டனியை பாராட்டணும், அது மாதிரி கொஞ்சம் அடக்கி வாசித்ததுக்கு பாராட்டணும். அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவர் பண்ணியிருக்காரு, அது வரைக்குமே நல்லா இருந்தது. சாங்ஸ் பெருசாக இல்லை, பிஜிஎம் ஓகே தான். ஃபைட்லாம் விஜய் ஆண்டனிக்கு எந்த ஃபைட்டும் கிடையாது, அந்த மார்கன் கேரக்டர் தான் ஃபைட்டு, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினே இல்லை, சும்மா கேரக்டராக தான் வராங்க, ஹீரோயின்னு தனியாக இல்லை. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சான்ஸே இல்லை, யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டில் வச்ச கவனத்தை படம் முழுக்க வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஓவரால் ஆவரேஜான ஒரு படம். விஜய் ஆண்டனி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை, இது ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான், ஒரு சைக்கோ த்ரில்லர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். விஜய் ஆண்டனி தாண்டி மார்கன் ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா இருக்குங்க, எங்கேயும் போர் அடிக்காமல் போகுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆமாம், இதுவும் ஒரு ஆஸ் யூஷுவல் க்ரைம் த்ரில்லர், பட் இதில் மார்கன் ஒரு கேரக்டர் ஆட் ஆயிருக்கு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருக்குது. ஃபீமேல் கேரக்டர் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஸோ அது என்னன்னு சொன்னால் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும், அதனால் தேட்டரில் வந்து பாருங்கள், நல்லா இருக்கும். இல்லை லேக் எதுவும் ஃபீல் ஆகலை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த மார்கன் கேரக்டர் ஆட் பண்ணனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால் கண்டிப்பாக பாருங்கள் தேட்டர். நல்லா இருக்குமா? இப்போ தெளிவாக இருக்குது. கருப்பாகிறவங்களே இன்சல்ட் பண்ணுறாங்கல்ல, அது கொஞ்சம் அது மாதிரி எடுத்திருக்காங்க, நல்லா தான் எடுத்திருக்காங்க. விஜய் ஆண்டனி நடிப்பு கூட அந்த பையன் நடிப்பு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கிரைம் தான், நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. விஜய் ஆண்டனிக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காரு, ஹீரோயின் மாற்றிருக்கலாம், அது போலீஸ் கெட்டப்பில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இல்லை, சாங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். இல்லை இருக்கு பட் ஃபுல் ரோல் அவர் எடுத்துக்கல, வேற ஒரு ஹீரோவுக்கு கொடுத்துட்டாரு. பக்காவாக பண்ணியிருக்காரு. நல்லா மைனஸ் வந்து ஹீரோயின் சாங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்திருந்தா நல்லா, ஒரே சாங் தான் இருக்கு. மெசேஜ் கரெக்டான மெசேஜ் வேற மாதிரி கொண்டு போயிருக்காங்க, புதுசாக இருக்கு. டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, எதிர்பார்க்காத சிலதெல்லாம் இருக்கு.